அடிமை என்று தம்மை தாழ்த்திய அடிமை என்பதன் பேரிடரை அறிந்திருந்தும் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்த ஆண்டவரே எனக்கு எல்லாம் நான் ஒன்றுமில்லை என்ற விண்ணக ஞானம் பெற்ற கடவுளை பிரிந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மாறாத உண்மை உணர்ந்த கடவுளின் துணையால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட கடவுளை தவிர எனக்கு யாருமில்லை என்று சார்ந்து வாழும் வரம் பெற்ற நான் ஆண்டவரின் தாயார் என்று சொல்லாமல் உண்மையான தாழ்மை கொண்டு விளங்கிய நான் இறை தந்தையின் அன்பு மகள் என்று தன்னை குறித்து பெருமை பாராட்டி பறைசாற்றிக் கொண்டிராமல் தன்னை தாழ்த்திக் கொண்டு வாழ்ந்த தம்மையே வெறுமையாக்கிய தம் மகனைப் போலவே வாழ்ந்த அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பான தம் மகனைப் போலவே தன்னை தாழ்த்திக் கொண்ட மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்ட தம் மகனைப் போலவே வாழ்ந்த
அடிமை பெண் என்றால் எத்தகைய இழிவு நிந்தை அவமான பாடுகளை துய்த்துணர வேண்டியதிருக்கும் என உணர்ந்து அர்ப்பணித்த நானூற்று 30 ஆண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக அவதியுற்ற தன் முன்னோரின் நிலையறிந்தும் அடிமை என்று தன்னை கையளித்த அடிமைக்கு வீட்டில் உரிமையில்லை என்ற நிலை அறிந்தும் ஆண்டவரே தஞ்சம் என்று முற்றும் கையளித்த முழு உள்ளத்தோடு உங்களையே அன்பு செய்கின்றேன் என்பதன் அடையாளமாக தம்மை அர்ப்பணித்த ஆண்டவருக்கு அடிபணிந்து வாழ்வதுதான் பேரின்ப வாழ்வு என்பதை உலகுக்கு வெளிப்படுத்திய அடியேன் அணியம் என்று ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்த்த ஆபிரகாமை விட மேலான ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்ற சாமுவேலை விட உயர்ந்தவரான தம்மை தாழ்த்துகிறவரே உயர்த்தப் பெறுவர் என்ற உண்மைக்கு சான்று பகர்ந்த தம்மை தாழ்த்துகிறவர்களை உயர்த்தி கொண்டிருப்பதே கடவுளின் வேலை என்பதை வாழ்வில் மெய்ப்பித்த மன்னோரை விண்ணுக்கு உயர்த்த விண்ணகத்திலிருந்து அன்பு மகனாம் இயேசுவை அனுப்பிய அன்பு தந்தையே, மேன்மைக்கு வழி தாழ்மைதான் என்பதை உம் திருமகன் வாழ்விலும் மரியன்னையின் வாழ்விலும் மெய்ப்பித்த இனிய தந்தையே, உம்மை வாழ்த்தி தொழுகை செய்கிறோம். இதோ நான் ஆண்டவரின் தாய் என்றோ மகள் என்றோ சொல்லியிருந்தாலும் தவறில்லாத வேளையிலும் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணித்த அன்னை மரியாவுக்காக உம்மை போற்றுகிறோம்.
உமக்காக எந்த துன்பத்தையும் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன், உமது திட்டம் நிறைவேற பாடுபடுவேன் என்பதன் பொருளில் தான் அடிமை என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். அதையே தம் வாழ்வில் எண்பித்தார்கள். தாழ்மையும் பாடுகளில் உறுதித்தன்மையும் மரியன்னையின் இயல்பான குணங்களாக இருந்தன. இதே உன்னத கொடைகளால் எம்மையும் நிரப்பி திருமகனின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.